ஹலோ ஆல், வெல்கம் டு 2 in 1 ரெசிபி. எஸ், சேம் இன்க்ரீடியன்ஸ் 2 டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றி 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, 5 பெரிய சைஸ் தக்காளி போட்டு தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதை அரைச்சி வைக்கிற கேப்பில் ஒரு தேங்காய் அரைக்கிறோம். இதுக்கு இடையில இந்த குட்டி கொஞ்சம் என்னோட பஞ்சாயத்து தீர்த்து வச்சுட்டு பேக் டு த ரெசிபி. மிக்சி ஜாரில் 5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 கப் தேங்காய். என்னோட சஞ்சய் ராமசாமி மோடான் ஆகி நான் சோம்பு போட மறந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க, அது மஸ்ட்டு. தேங்காவை தண்ணி ஊற்றாமல் லைட்டாக அந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிருக்க கலவையும் உப்பும் போட்டு தண்ணி சேர்க்காம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை அல்லேக்கா தூக்கி மல்லாக்கா போட்டு லைட்டாக ஒரு வதக்கி இறக்கி வச்சா சட்னி ரெடி. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, கல்பாசி, கருவேப்பிலை தாளித்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டில் தாராளமாக தண்ணி சேர்த்து டைலூட் பண்ணி அதை ஊற்றி கொதிக்க வச்சு மல்லித்தலை தூவி இறக்குனா குருமா ரெடி. இந்த குருமா இட்லி, தோசை மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்மணியா கத்திஜாவான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.